சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. டெல்லிக்கு போய் அவரை வந்து கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், ஏங்க டெல்லிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க, அதிமுக ஆஃபீஸை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் கரெக்டாக 9 மணிக்கு போய் அமித்ஷாவை பார்க்குறாரு. அப்போது இந்த பயணம் வந்து திட்டமிடப்பட்டதா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. எந்த அளவுக்கு திட்டமிடப்பட்டது அப்படின்னா, அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர் போய் டெல்லியில் உட்கார்ந்த உடனே அந்த உறவினர் ராமலிங்கம் ரைட்ஸ் எல்லாம் போச்சு சார். இவங்க ஒரு 25 நிமிஷம் உட்காந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. ஓ, எடப்பாடி அமித்ஷா தனியாக பேசியிருக்காங்களா? தனியாக பேசியிருக்காரு அமித்ஷா. 2 பேரும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. என்ன டிஸ்கஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, எடப்பாடி நேற்று சபைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் சபையில் இருந்த எஸ்பி வேலுமணி வந்து சபை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஃப்ளைட்டை பிடிக்க ஓடுறாரு. ரொம்ப விசித்திரமா இருக்கே சார். அப்போ எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் இடையே ஒரு ஃபைட் இருக்கு. ஆனால் 2 பேரும் ஒன்னா தானே போய் அமித்ஷாவை பார்த்தாங்க. பஞ்சாயத்து அங்கே தான் நடந்திருக்கு. ஓ, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சா அந்த கூட்டணியை வந்து அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். திமுகவை தோக்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல சார். திமுகவை தோக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் பாஜகவை வளர்க்கக்கூடாது. இன்னைக்கு அதிமுகவை வந்து டோட்டலா கண்ட்ரோல் பண்றது பாஜக. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வீரமணி, அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே என்னன்னா கேஸ்காரங்க சார். நீங்க சொல்றத பார்த்தா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சீல்டுன்னு நாம எடுத்துக்கலாமா? 100%. இனி அதிமுக என்பது பாஜக, பாஜக என்பது அதிமுக. ஆதரணையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் பிரகாஷர். வணக்கம் சார். எடப்பாடியருடைய டெல்லி பயணம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. எஸ்டிபிஐ மாநாட்டில் 2026 மட்டும் கிடையாது, 2029 பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படிங்கிறலாம் உறுதியாக இருக்கேன்னு எடப்பாடி சொன்னார். இந்நிலையில் அமித்ஷாவை போய் எடப்பாடி அவர்கள் பார்த்துருக்காரு. இதை பற்றி செய்தியாளர்கள் கேட்கும்போது இதை பற்றி என்ன செய்தி வந்துச்சுன்னா, முதல்ல அதிமுகவுடைய தலைமை அலுவலகம், அதாவது டெல்லியில் சமீபத்திலாம் கட்டாங்க, அதை போய் பார்க்க போகிறேன்னு தான் சொன்னாங்க. இதற்கிடையில் வந்து அமித்ஷாவையும் மீட் பண்ணியிருக்காரு. இந்த சந்திப்பு என்பது திட்டமிடப்பட்ட ஒன்றா அல்லது ரொம்ப ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாங்களா? அதிமுக தரப்புக்கிட்ட கேட்கும்போது எடப்பாடி போகிறது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது, சட்டமன்றத்தில் முதல்வர் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இந்த பயணத்தை ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாரு? டெல்லியில் என்ன நடந்துச்சு சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார், ஒரு விஷயம் வெளிப்படையாக இருந்தா, இந்த பயணம் வந்து ரொம்ப வெளிப்படையாக இருந்தால், அவர் ஏர்போர்ட்டில் ஏறும்போதே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி, நான் வந்து இந்த கோரிக்கைகளை வந்து மத்திய அரசுக்கிட்ட வலியுறுத்த போகிறேன், திமுக அரசு வந்து சரியாக செயல்பட மாட்டேங்குது, இந்த கோரிக்கைகள்லாம் வந்து வெறுமனே திமுக மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தால் அது சரியாக வராது, அதிமுகவுக்கு ஒரு கடமை இருக்குது, ஆகவே வந்து நாங்கள் வந்து எங்கள் கட்சியிலேயே பேர்லேயே அகில இந்தியான்ற ஒரு பேரை வச்சிருக்கிறதுனால நாங்கள் வந்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்த போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். சொல்லிவிட்டு அவர் டெல்லிக்கு போயிருக்கணும். டெல்லிக்கு போய் அவரை வந்து கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், ஏங்க டெல்லிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க, அதிமுக ஆஃபீஸை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் கரெக்டாக 9 மணிக்கு போய் அமித்ஷாவை பார்க்குறாரு. ஆமாம். அப்போது இந்த பயணம் வந்து திட்டமிடப்பட்டதா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்போ தான் நம்ம விசாரிக்கிறோம் திட்டமிடப்பட்டதா அப்படின்னா. அதாவது எந்த அளவுக்கு திட்டமிடப்பட்டது அப்படின்னா, அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். டெல்லியிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆமாம். ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க இல்லையா, உன்னை அழைத்து வந்திருக்கிறேன்னு, அழைத்து வரவில்லை இழுத்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னா மனோகரா. அந்த மாதிரி அவர் வந்து நோ அதர் கோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியில் ஒரு முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்த எடப்பாடி போகிறாரு. அப்போது கட்சியினர் ஒன்றா தானே போவாங்க. தனித்தனி ஃப்ளைட்டில் போயிருக்காங்களே. தனித்தனி ஃப்ளைட்டில் போகிறாங்க. எப்படி? எடப்பாடி நேற்று சபைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் சபையில் இருந்த எஸ்பி வேலுமணி வந்து சபை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஃப்ளைட்டை பிடிக்க ஓடுறாரு. ரொம்ப விசித்திரமாக இருக்கே சார். அப்போது
எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் இடையே ஒரு ஃபைட் இருக்கு. ஆனால் 2 பேரும் ஒன்றா தானே போய் அமித்ஷாவை பார்த்தாங்க. பஞ்சாயத்து அங்கே தான் நடந்திருக்கு. ஓ ரைட்டுங்களா? இதில் வந்து 2-3 விஷயங்கள் இன்டரகேட் ஆகுது. ஒன்று வந்து ராமலிங்கம் இஷ்யூ. அதாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தோல்வி அடையுது. சட்டமன்ற தேர்தலில் 20 சீட் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி வந்து தோல்வி, அந்த தேர்தலில் வந்து தோல்வி அடையுது. 4 இடங்களில் தான் ஜெயிச்சாங்க. 4 இடங்களில் தான் ஜெயிக்கிறாங்க, தோல்வி அடையுது. எம்பி தேர்தலில் கிட்டத்தட்ட அலையன்ஸை எதிர்பார்த்து அமித்ஷா உட்பட எல்லாருமே காத்திருந்தாங்க. அதிமுகவுக்காக கிட்டத்தட்ட நாக்க தொங்க போட்டு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஏதாவது ஓகே பண்ணுவாரான்னு. இவர் ஓகேவே பண்ணல. அப்போ தான் அந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு நான் வந்து பாஜகவில் சேர மாட்டேன், பேச மாட்டேன், கொள்ள மாட்டேன், ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வீர முழக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மைனாரிட்டி வாக்காளர்கள்லாம் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஹைதர் அலின்னு ஒரு கேரக்டர், அவர் வந்து ரொம்ப முற்போக்கான முஸ்லீம் இயக்கத்தை சார்ந்தவர். அவர் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்று வச்சு நடத்துகிறார். அவரும் இவரோட தான் இருந்தார். ஏடிஎம்கே கூட தான் இருந்தார். ஏடிஎம்கே கூட தான் இருந்தார். அவரை இப்போ சமீபத்தில் இஃப்தாரில் கூட கூப்பிடல, கேட்டால் பிஜேபி சொல்லி கூப்பிடலன்னாங்க. ஷேக் தாவூதை கூப்பிட்டுருக்காங்களே. ஷேக் தாவூத் ஒரு அகில இந்திய தலைவர், அவரை கூப்பிட்டுருக்காங்க. அதை விட ஹைதர் அலி வந்து உண்மையிலேயே பெரிய ஆள். தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோட ஃபவுண்டரில் ஒருத்தர். ஓகே, அங்கேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இவங்கள எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு அணியை கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாரு. கடைசியில் பாமகவை கூப்பிட்றாரு. பாமக ஏமாற்றிட்டு போகுது. அப்புறம் தேமுதிகவை ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி நிலவரலாம் வருது. இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படியே இருக்கும்போது பாஜகவுக்கு இன்றைக்கி மைனாரிட்டி பாஜக அரசாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசனில் ஒன்று வந்து அதிமுகவோட அவங்க கூட்டணி வச்சு ஒரு 10 சீட்டாவது அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பல இடங்களில் பாஜக 2வது இடத்துக்கு வருது, அதிமுக 3வது இடத்துக்கு போகுது, அதிமுக 2வது இடத்துக்கு வருது, பாஜக 3வது இடத்துக்கு போகுது. 18% வாக்குகள் வந்து இவங்க வாங்குறாங்க. என்டிஏ கூட்டணி இவங்க வந்து 20% வாக்குகள் வாங்குறாங்க. 2 அமல்கமேட் ஆகிருந்தால் எவ்வளோ 38%, 40% வாங்கின திமுகவுக்கு டஃப் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய கால்குலேஷன். அந்த கால்குலேஷனுக்குள்ளே வந்து இவங்க பல தொகுதிகளில் அந்த பர்சன்டேஜ் வந்து பல தொகுதிகளில் வரும்பொழுது வின்னிங் கெப்பாசிட்டிக்கு வர முடியும். நிறையவே இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பாஜக வந்து அதிமுகவினர் வந்து இன்னைக்கு கூட நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சா அந்த கூட்டணியை வந்து அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். திமுகவை தோக்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல சார், திமுகவை தோக்கடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் பாஜகவை வளர்க்கக்கூடாது. பாஜக வந்து அதிமுகவை முழுங்கி நாசப்படுத்தி அதிமுக வாக்குகளை வந்து கபலீகரம் பண்ணி சிவசேனாவை எப்படி அழிச்சிட்டு வந்து மகாராஷ்டிராவில் பாஜக வளர்ந்து ஷிண்டேவா ஃபட்னவிஸா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த உருவாக்கி அங்கே வந்து பாஜக மேலே வந்து நின்று இப்போ கூட என்ன சொல்கிறார், என்டிஏ கூட்டணி. எஸ், அமித்ஷாவோட ட்வீட் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, அடுத்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். என்டிஏ கூட்டணின்னு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே தானே சார் மேஜர் பார்ட்னர், பிஜேபி மைனர் பார்ட்னர் தானே. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு ஓட் ஷேரை பிரித்து பாருங்க. 20% சார் ஏடிஎம்கே, 20% ஏடிஎம்கே, 18% பிஜேபி. பிஜேபி கூட்டணி, நாட் பிஜேபி கூட்டணி. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடி விதிநகரன் வந்து உள்ளே இன்டேக் ஆக முடியாது. ஏன்னா அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னா ஒரு கட்சியை நடத்துகிறார். இன்டேக் ஆகக்கூடியவங்க சசிகலாவும் ஓபிஎஸ் தான் இன்டேக் ஆவாங்க. பாக்கி யாரும் இன்டேக் ஆக போகிறதில்ல. பாமக இன்டேக் ஆக போகிறதில்ல, புதிய நீதி கட்சி இன்டேக் ஆக போகிறதில்ல, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசுவாமி இவங்கெல்லாம் இன்டேக் ஆக போகிறதில்ல. இவங்க எல்லாமே பாஜக கூட்டணி தான். பாஜக கூட்டணின்றது தனி, அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணின்றது தனி. 2 தனித்தனி. 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு என்டிஏன்னு வரப்போகிறாங்க. அப்போது வந்து என்டிஏ தான் நிற்குமே தவிர அதிமுக கூட்டணி நிற்காது.
இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே யார் அதிகமாக சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். ஆப்வியஸ்லி ஏடிஎம்கே தான் நிறைய ஜெயிப்பாங்க. சப்போஸ் பெரிய அளவுக்கு பாஜக அணியில் இருக்கக்கூடியவங்களும் ஓரளவுக்கு ஜெயிச்சு வராங்கன்னு வின்னிங் இப்போ எல்லாரும் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கிற அதே சுச்சுவேஷன் வந்து என்டிஏக்கு வந்துடுதுன்னு வைங்களேன். என்டிஏ வந்து ஜெயிக்குது அப்படின்ற பட்சத்தில் பாஜக அதிகமாக ஜெயிச்சிச்சுன்னா முதலமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன், இல்லைன்னா முதலமைச்சர் யாருன்னா பன்னீர். எடப்பாடியாக இருக்க வேண்டிய தேவையில்லைல்ல. சப்போஸ் எடப்பாடியே முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு முதலமைச்சர்னு தேர்ந்தெடுத்தாலும் ஒரு வருஷத்தில் கீழே தள்ள முடியும். எப்படி? எம்எல்ஏக்கள் அதிருப்தி கட்சிக்குள்ள. தர்மயுத்தம் 2.0, தர்மயுத்தம் 3.0, 2.0 வந்துருச்சு. 3.0 தர்மயுத்தம். இன்னைக்கு அதிமுகவை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது பாஜக. எஸ்பி வேலுமணி பாஜக, தங்கமணி, வீரமணி, அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே என்னென்னா கேஸ்காரங்க. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறது யார்? செங்கோட்டையன் வரைக்கும் பிஜேபி. சசிகலா யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? பிஜேபி கண்ட்ரோல். ஓபிஎஸ் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? பிஜேபி காரராகவே மாறிட்டார் அவர். ஆமாம். அப்படின்னும்போது பிஜேபியோடைய சே இன் ஏடிஎம்கே எந்த பொசிஷனில் இருக்குது? பெரிய பொசிஷனில் இருக்குது. அப்போ ஏடிஎம்கேவுடைய வர்ச்சுவல் ஓனர் யார்? எடப்பாடி கிடையாது. எடப்பாடி தொண்டர்களோட வாக்குகளை வினோவர் பண்ணி வச்சுருக்காரு. மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுக்குழு, செயற்குழு எல்லாத்தையும் வச்சுருக்காரு. சரி. ஆனால் கட்சியுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப் யார்? நேற்று சிவி சண்முகம் அங்கே இருக்கார். சிவி சண்முகம் பாஜகவை எதிர்த்து பேசாத பேச்சுக்கலாம். ஜெயக்குமார் பாஜகவால் தான் நான் தோத்தேன், 40,000 ஓட்டு என் தொகுதியில் முஸ்லீம்கள், அவங்கள ஓட்டெல்லாம் இல்லை, நான் அதனால் தோத்தேன். கேபிஎம்ஐ விட்டுட்டீங்க சார். முனுசாமி பேசாத பேச்சா? அதுக்கெல்லாம் தனி டிக்ஷனரி டைரக்டரிலாம் எழுத வேண்டியிருக்கு, கேபி முனுசாமிலாம். ஸோ இது எல்லாமே பார்ட்டி இஸ் கேப்சர்ட் பை பிஜேபி டோட்டலாக. அப்போது இவர் போய் டெல்லியில் உட்கார்ந்த உடனே அந்த உறவினர் ராமலிங்கம் ரைட்ஸ் எல்லாம் போச்சு சார். இவங்க ஒரு 25 நிமிஷம் உட்காந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. ஓ, எடப்பாடி அமித்ஷா தனியாக பேசியிருக்காங்களா? தனியாக பேசியிருக்காரு அமித்ஷா. இத்தனைக்கும் லாங்குவேஜ் 2 பேருக்கும் ப்ராப்ளம். எஸ். அவர் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவார். இவருக்கு இங்கிலீஷ் ததுங்கினத்தம் எம்ஜிஆர் கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தான். கம்பராமாயணத்தை எழுதினது சேக்கிழார் தான். ரைட்டா? இங்கிலீஷ்ன்றது பயங்கர ததுங்கினத்தம். ஆனால் 2 பேரும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. என்ன டிஸ்கஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த ராமலிங்கம் வீட்டில் ரெய்டு நடந்துன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ராமலிங்கம் வீட்டில் ரெய்டு நடந்ததில் ஒரு 650 கோடி ரூபாய்க்கான பணத்தை, சட்டவிரோதமான பணத்தை இன்கம் டேக்ஸு கண்டுபிடிச்சிருக்கு. சரி. அந்த பணத்தை வந்து யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்கம் வந்து கர்நாடகாவில் ஒரு சாதாரண ஆளாக இருந்தவர். இந்த பணம் மதிப்பு மாற்றத்தில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நிராகரிக்கப்பட்டதில் அந்த டைமில் அவர் மேலே ரெய்டு நடக்குது. அப்போவுமே புது 2000 நோட்டு ரூபா வந்து இவர்கிட்டையும் பிடிக்கிறாங்க, சேகர் ரெட்டிக்கிட்டையும் பிடிக்கிறாங்க. சேகர் ரெட்டிக்கிட்ட பிடிப்பட்ட பணம் வந்து எடப்பாடியோட பணம். ஆனால் சேகர் ரெட்டி எடப்பாடியை காட்டி கொடுக்கல. ராமலிங்கம் அப்போவுமே காட்டி கொடுத்தார் எடப்பாடியை. அதை வச்சு தான் சசிகலா சார்பில் இவர் முதலமைச்சர் ஆன பிறகு பிஜேபி வந்து நெருக்கிறது ராமலிங்கத்தை வச்சு தான் நெருக்குது. ராமலிங்கம் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு. கூவத்தூர்லேயே ராமலிங்கம் மேலே கேஸ் இருக்குது, என் உறவினர்கள் பேரில் கேஸ் இருக்குது, என்னையும் நெருக்குது பாஜக அப்படின்னு இவர் சசிகலா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறார். என்னையும் தான் நெருக்குதுன்னு அந்தம்மா சொல்லுது. ரைட்டா? சசிகலாவோட அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா 5 லட்சம் கோடி 15 வருஷத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் சம்பாதிச்ச சொத்து. அந்த சொத்தில் வந்து பங்கு கேட்குது பாஜக. ரைட்டா? அது ஒரு 50% வரைக்கும் பங்கு கேட்குறாங்க. இவங்க வந்து அதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொடுத்து செட்டில் ஆகிட்டாங்க. ஓகே, கொடுத்து அந்த டீலை முடிச்சிட்டாங்க. இப்போ சசிகலா வந்து இந்த குட் புக்ஸ் ஆஃப் பிஜேபியில் இருக்காங்க. அதனால தான் அந்த பிரச்சனையினால தான் இவரை வந்து ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்தாரு
அப்படின்னு சுகேஷ் சந்திரசேகர்ன்ற ஒரு ஃப்ராடை வச்சு கைது பண்ணி டிடிவி தினகரனை பிடிச்சி திஹார்ல உட்கார வச்சாங்க. திஹார்ல உட்கார வச்சாங்க, கடுமையான வெயிலில் உட்கார வச்சாங்க. இதெல்லாமே வந்து நடந்தது. எல்லாமே when they were anti பிஜேபி. ஓகே. கொடநாடில் கொள்ளையடிச்சு வந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து எடப்பாடி வந்து காதர் நவாஸ் கான் ரோடில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு அங்கேருந்து 1250 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை, சசிகலாவுடைய சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணிச்சு இடி. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ போயஸ் கார்டனில் அந்த அம்மா கட்டியிருக்க வீடு அட்டாச்டு ப்ராப்பர்ட்டி. அதில் வீடு கட்டி இப்போது உட்கார்றதுக்கு பிஜேபி அலோவ் பண்ணியிருக்குன்னா செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. அப்போது ராமலிங்கம் வந்து அப்போவுமே மாட்டினப்போவுமே எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அதை வச்சு அமுக்கும்பொழுது தான் குருமூர்த்தி பேச்சை கேட்டு ஓபிஎஸ்ஸை, அவருக்கு எதிராக வாக்களித்த ஓபிஎஸ், நம்பிக்கையில் தீர்மானத்தில் அவருக்கு எதிராக வாக்களித்த ஓபிஎஸ்ஸை, ரெட்டேலைக்கு எதிராக வாக்களித்த ஓபிஎஸ்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிஜேபியோட காம்ப்ரமைஸ்க்கு போகிறாரு அண்ணன் எடப்பாடி. அதுக்கு அடுத்த 4.5 வருஷம் கொள்ளையோ கொள்ளை, ஊழலோ ஊழல், பெரிய ஊழல். பெங்களூரில் பிஸ்னஸ் பண்ண ராமலிங்கம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு. எடப்பாடி சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் ராமலிங்கம் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட பணம் மட்டுமே 650 கோடி, கண்டுபிடிக்காத பணம் லட்சக்கணக்கான கோடி. இது எல்லா டீட்டெயிலையும் அமித்ஷா வச்சுருக்கார். அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ராமலிங்கத்தை உள்ள தள்ளிடுவேன். ராமலிங்கத்தோட ஸ்ட்ரெயிட் பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து எடப்பாடியுடைய மகன் மிதுன். அப்போது முழு பணமும் யாருது? அண்ணன் எடப்பாடி. இப்போது நாங்கள் நினச்சா ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை வழக்கு வந்து சிபிஐ கையில் இருக்குது, பெண்டிங் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அந்த கேஸ். அது ஒன்று இருக்குது. 2 இது இருக்குது. 3வது ட்ராய் வந்து கொடநாடு வழக்கில் டெலிஃபோன் ரெக்கார்டு எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டாங்க அவங்க. ரைட்டா? பிரேக் பண்ணதில் 31 டெலிஃபோன் கால்ஸ் வந்திருக்கு. அதில் எடப்பாடிக்குடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர், அவர் பேரும் கனகராஜ், அவரோட ஃபோனும் இருக்குது அதுக்குள்ள. இதெல்லாமே இருக்குது, டீட்டெயில் இருக்குது. இப்போது நாங்கள் நினச்சா உன்னை உள்ள தள்ளிடுவோம். ஏன் உள்ள தள்ளலை? அதிமுகவுடைய பல அமைச்சர்கள் மேலே உள்ள தள்ள முடியும். எடப்பாடியே உள்ள தள்ள முடியும். நெடுஞ்சாலைத்துறை ஊழல், அதே போல் எஸ்பி வேலுமணி ஸ்மார்ட் சிட்டி ஊழல், விஜயபாஸ்கர் குட்கா ஊழல், இப்படின்னு தங்கமணி நிலக்கரி ஊழல்னு பல பேர் உள்ள தள்ள முடியும். ஏன் யார் மேலேயும் பாஜக கை வைக்கல? ஏன்னா இவங்கெல்லாம் தேவைப்படுறவங்க. ஒன்றுமே இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டிரைவர் கண்டக்டர் நியமனத்தில் லஞ்சம் வாங்கினாங்கன்னு செந்தில் பாலாஜியை இன்னைக்கு வரைக்கும் போட்டு ஆட்டுறாங்க இல்லையா? ஸோ அப்போது லஞ்சம் வாங்கினதுக்கே இன்னைக்கு வரைக்கும் கேஸ் நடத்தி அமலாக்கத்துறை, சிறை, உள்ள போகிறது, பாவம், நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக்கு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இதுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க செந்தில் பாலாஜியை. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை பேரை உள்ளே போட முடியாதா? ஏன் போடலைன்னா இவங்க வந்து பாஜகவுக்கு தேவை, ஒரு அலையன்ஸ் கட்சி தேவை. இந்த கட்சியுடைய ஓட்டை கபலீகரம் பண்ணி, இந்த கட்சியை கபலீகரம் பண்ணால் தான் சிவசேனா மாதிரி பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர முடியும். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் வந்து திமுக வந்து பாஜகவை சித்தாந்த எதிரியாக பார்க்குது. ஆமாம். முழுக்க ஹிந்தி எதிர்ப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, நிதி ஒதுக்கீட்டில் பிரச்சனை, புதிய கல்விக் கொள்கை, எல்லாத்துலேயும் இது வரைக்கும் திமுகவுடைய வரலாற்றில் அந்த காலத்து காங்கிரஸ் தான் சித்தாந்த எதிரியாக இருந்தது. இப்போ திமுகவுக்கு கரெக்டான சித்தாந்த எதிரியாக மோதலுக்கு வலுவான ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து ஒருத்தர் நிற்கிறானா எப்படி இருக்கும் அப்படின்னா அது இப்போ பாஜக. ஓகே. தமிழ்நாட்டு மக்கள் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்றது தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இது. ஒரு நாள் டிஷர்ட் போட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா மறுநாள் பீகார் எம்பிகள் தமிழக எம்பிகளை பார்த்து அதே மாதிரி டிஷர்ட் போட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. மொழி பிரச்சனையை இவங்க கிளப்புனாங்கன்னா மகாராஷ்டிரா மொழி பிரச்சனையை கிளப்புது, கர்நாடகா மொழி பிரச்சனை கிளப்புது, மேற்கு வங்கம் மொழி பிரச்சனை கிளப்புது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே களம் அமைச்சு கொடுத்து பாஜகவுக்கு எதிராக களம் காண்ற நிலைமையில் திமுக இங்கே இருக்குது. திமுகவுக்கு ஆதரவாக தமிழக மக்கள் இருக்காங்க. 40/0க்கு கொடுக்குறாங்க முடிவுகளை, தேர்தல் முடிவுகளை. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமியா ஆவுறாரா இல்லையான்ற அளவுக்கு தோல்விகளின் நாயகனாக வந்து பழனிசாமி போயிட்டு. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு இன்ரோட் பண்ணாமல் நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும்?
அப்படின்றது தான் பாஜகவோட நிலை. அப்போ அதுக்கு அதிமுக கூட்டணி வேணும். ஓகே. இப்போ கட்சி பிரச்சனை முத்தி போயிடுச்சு. சசிகலா வந்து உள்ளே வரணும் அப்படின்ற நிலவரம் வந்துருச்சு. அலோ பண்ணுவாரா எடப்பாடி? அதாங்க, நீங்கள் யாருங்க அலோ பண்ணுறதுக்கு? உங்கள் வீடா அது? ஏன்னா கடைசியாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாருல, துரோகியும் விசுவாசியும் தோளோடு தோளாக நிற்க முடியாது, பயிரும் கலையும் ஒன்றாக இருக்க முடியாது. சசிகலாவையும் ஓபிஎஸ்சி தானே பார்த்து அந்த அறிக்கையை விட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் எடப்பாடி ஏற்றுப்பாரு? ஏங்க அவர் யாருங்க ஏற்றுக்கிறதுக்கு? அவர் தான் சார் பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். ரைட்டு, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவரா இல்லையான்றது தேர்தல் கமிஷனில் இன்னைக்கு வரைக்கும் கேள்வியாக இருக்குல்ல? கேள்வியாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் அப்படி வரீங்க. ரெட்டையில் யாருக்குன்றது இன்னைக்கு வரைக்கும் கேள்வியாக இருக்குல்ல? கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்குது. கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்குல்ல? அதுக்கு கிளியரன்ஸ் கேட்டு நீங்கள் ஹைகோர்ட்டில் மனு போட்டிருக்கீங்களா? தடையை நீக்க கோரி எடப்பாடி மனு போட்டிருக்காருல்ல சார். இதெல்லாம் வந்து சார் 2 எம்எல்ஏவோடு இருந்தாங்க சார் திரிபுராவில் பிஜேபி. 2 எம்எல்ஏக்கு. அதுக்கப்புறம் எதிர்கட்சியில் இருக்க எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி பாஜக வந்து பெரிய கட்சியாக வந்து அங்கே எமர்ஜ் ஆச்சு. ஓகே. இதெல்லாம் வந்து பாஜகவில் வந்து சகஜம். அரசியலில் இதெல்லாம் பாஜக அரசியலில் சாதாரணமாப்பா. சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சீல்டுன்னு நாம் எடுத்துக்கலாமா? 100%. அதோடு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? வேலுமணி பஞ்சாயத்து ஓவராக இருக்குது, வேலுமணி தாங்கிறது என்னால், வேலுமணி பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியல, அவன் உங்கள் சப்போர்ட்டோடு தான் பண்ணுறாரு, அவனை கூப்பிட்டு கொஞ்சம் எச்சரிங்க அப்படின்னு பஞ்சாயத்தை யார்கிட்ட கொண்டு போயிருக்காரு? அமித்ஷா கிட்டயா? அமித்ஷா கூப்பிட்டு உன்னையும் சகோதரனையும் தொலைச்சிருவேன், நீங்கள் 2 பேர் பண்ணுறதும் ஓவராக இருக்குது, என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்களை 2 பேரையும் மறுபடியும் அவருக்கு தெரிஞ்சு உள்ளே வைக்கிறது தானே, உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு. யார்? அமித்ஷா. இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அண்ணாமலையை நீக்குங்க அப்படின்னு இவங்க கோரிக்கை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அண்ணாமலையை ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்ருங்க. வர ஜூலை மாதம் வர தேர்தலில் ஒரு சீட் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு சீட் அண்ணாமலைக்கு கொடுத்து உங்களுக்கு ஷார்ட் ஆகுது எம்எல்ஏ. அதனால் பாஜக எம்எல்ஏவும் பாமக எம்எல்ஏவும் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்கள் வந்து அண்ணாமலையை ராஜ்யசபா எம்பி ஆக்கி அமுச்சு விட்ருங்க, நாங்கள் மத்திய மந்திரியாக்கி தமிழ்நாட்டு அரசியலேருந்து அவரை தூக்கிடுறோம். பாமகவும் அந்த ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்களே. பாமக கேட்குறாங்க. ஆனால் அமித்ஷாவும் பாஜகவும் முன் வச்சானா பாமக என்ன பண்ணும்? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். சசிகலா உள்ளே வர்றது, சசிகலாவை இன்டேக் பண்ணி தான் தீர்ணுன்ட்டாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ்ஸு அதுக்கு இன்டேக்கு. தினகரன் வேண்டாம், தினகரன் நாங்கள் தனி கட்சி வச்சுருக்காரு, தனி கட்சி வச்சுருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், அவர் கூட்டணியில் இருப்பார். அவர் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி மாதிரி, வேலூரில் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் மாதிரி கொண்டு வந்துடுவோம். ஐஜேகே எல்லாமே இருக்காங்க, அதை வச்சு நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து பிக்சரைஸ் ஆகி முடிஞ்சு போச்சு. சார் கூட்டணி கிட்டத்தட்ட சீல்டுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். சீட் ஷேரிங் எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்குது? 50-50 கேட்பாங்களே, கொடுப்பாரு எடப்பாடி? 20 கேட்டாங்க, இந்த தடவை ஒரு 30 கேட்பாங்க. ஆனால் அவங்க கண்ட்ரோல் ஃபுல்லாக பார்ட்டி எடுத்துட்டாங்கல்ல ஏடிஎம்கேவை. ஏடிஎம்கே இனி எந்த காலத்திலும் தன்னுடைய வாழ்நாளில் முழுக்க எடப்பாடியோ மற்றவங்களோ யாருமே பாஜகவுக்கு எதிராக போக முடியாது. ஓகே சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். எடப்பாடியை தவிர மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து பாஜகவோடு கொஞ்சம் நெருக்கம் பாராட்டுறாங்க, பாஜக கூட்டணி வேண்டும்னு ஆசைப்பட்டாங்க. எடப்பாடி மட்டும்தான் வேண்டவே வேண்டாம், நாம் வந்து விஜய்க்கு காத்திருந்தாருலாம் நாமளே பேசியிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த எடப்பாடியுடைய மனமாற்றத்திற்கு என்ன சார் காரணம்? என்ன நடந்துச்சு வித்தின் த பீரியட்ல? சார் எடப்பாடி வந்து பாஜகவோட போகாததுக்கு காரணம் வந்து என்னன்னா, சசிகலாவோ ஓபிஎஸ்சியும் பர்மிட் பண்ணா கட்சிக்குள்ள எடப்பாடி காலி ஆயிடுவார். சரி, ஏடிஎம்கே காரன்ற வந்து கரவேஷ்டி கட்டுறானோ இல்லையோ, கரவேஷ்டியை மாற்றி கட்டுறதுல கில்லேடி. ஏடிஎம்கேவுடைய நிர்வாகிகளை சொல்கிறேன், கட்சிக்காரங்க எல்லாமே ஆன்டி பிஜேபி. அன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆரோட தொண்டர்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க.
ஆன்டி கருணாநிதி, ஆன்டி பிஜேபி அவங்கள பொறுத்த வரைக்கும். அதை மோடியா லேடியான்னு அந்த அம்மா உருவாக்கி விட்டு போன ஒரு ட்ரெண்டிங். ஆனால் இவங்க எல்லாமே கட்சி கரவேட்டியை மாற்றுறதுல வந்து இவங்க சிறந்தவர்கள். ஓபிஎஸோடையும் பேசுவார், சசிகலாவோடையும் பேசுவார். இப்போ ஆர்பி உதயகுமார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர். எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா அவர் சசிகலாவோட நல்லா பேசுவார். செங்கோட்டையன் சசிகலாவோட ரொம்ப நல்லா இருக்கார், அவர் ரொம்ப நல்லா இருக்கார். வேலுமணி சசிகலாவோட ரொம்ப க்ளோஸ், ரைட்டா. அவர் எடப்பாடிக்கும் ரொம்ப நெருக்கம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் விஷயங்கள். ஸோ ஏடிஎம்கே வந்து ஃபுல்லாகவே அவருக்கு அகென்ஸ்டாக இருக்குது. அப்போது சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் உள்ளே விட்டா எடப்பாடி என்கிற ஆளுமை வந்து செதஞ்சிடும். புரியுதுங்களா? அதனால் எடப்பாடி என்கிற ஆளுமையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவர் வந்து பாஜகவோட சேராமல் இருந்தார். பாஜக பார்த்தது சார், அமித்ஷா கூப்பிட்டே போய் எடப்பாடி சந்திக்கல சார். அமித்ஷாவே வந்து அதிமுகவுக்கான கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்லும் போது கூட்டணிக்கு அவர் போகல சார். அவர் போல, உண்மைதான். அமித்ஷா கூட்டணி கதவு திறந்திருக்குன்னாரு, ஜன்னல் திறந்திருக்குன்னாரு, வாசல் திறந்திருக்குன்னாரு, எல்லாமே சொன்னார். போலையே சார் அவர் அந்த டைம் போல. அதுக்கப்புறம் தானே அவரோட உறவினர்கள் எல்லாரையும் பிடிக்கிறாங்க. அவங்க சேலம் இளங்கோவனை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஆக்ஷன்ஸ் தானே இது. மூன்றாவது முறையாக பாஜக வந்த அது வரைக்கும் எடப்பாடி மேலே கை வைக்கல, எடப்பாடி மேலே எந்த ரெய்டும் நடத்தப்படல, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க கூப்பிட்டும் போல நிற்கிற எடப்பாடி வந்து இன்னும் ஆளுமை அப்படின்ற மாதிரி வரும்போது தான் ஆளுமையோடைய வீக்னஸ் என்னன்றதை டச் பண்ணி பார்த்தாங்க. அதில் தான் விழுந்துட்டார் எடப்பாடி. எடப்பாடியை மிரட்டி பண்ணி வச்சிருக்கா பாஜக. கன்ஃபார்மாக மிரட்டி தான் பண்ணி வச்சிருக்கு. இப்போது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் மாட்டுறீங்க, உங்களுக்கு எதிராக ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அப்போது போலீஸ்காரர் சொல்லுவார், எப்பா தம்பி நாளையிலேருந்து அந்த பக்கம் நீ போகாத தம்பி அப்படின்னு. சரிங்க சார் நான் போக மாட்டேன்னு தானே சொல்லுவீங்க. ஆமாம். இல்லை நான் போவேன், எடப்பாடி என்னும் ஆளுமை அப்படின்னு போவீங்களா? போனால் பிச்சு பின்னி பெடல் எடுத்துடுவா. உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். எடப்பாடி மிரட்டப்பட்டார், அதிமுக மிரட்டி பணிய வைக்கப்பட்டது. இதில் நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அல்ல. இதுக்கு வாக்களிக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். சிறுபான்மையினர் ஓட்டு நிச்சயம் கிடைக்காது. சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. ஆனாலும் எந்த நம்பிக்கையோடு சார் பாஜகவோடு கூட்டணிக்கு ஓகே சொன்னார் எடப்பாடி? நம்பிக்கையோடனா வேற வழி இல்லைல்ல. there's no other go. விஜய் இருக்கார்ல. கேஸ் இருக்கு சார். இப்போது அன்புமணி வந்து நான் முதல்வர்னு சொன்னார். பெரிய அளவுக்கு ஜான் ஆரோக்கியத்தை வச்சு கேம்பெயினும் பண்ணார். முதல்வர்னு ஸ்டாலினோட போட்டி போட்டவர் இன்றைக்கி ஏன் போய் பாஜகவோட தொடர்ந்து 3 தேர்தலாக கூட்டணி வச்சுக்கிட்டே வராரு? ஐயா, இந்தூரில் இருக்க மெடிக்கல் கேஸு, மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷன் கொடுத்ததில் நடந்த ஊழல் வழக்கு அன்புமணி மேலே இருக்குது. அதனால் அவர் நிற்கிறாரு. சரத்குமார் போயிட்டு ஏன் கட்சியை கலைச்சிட்டு நைட்டோட நைட்டு கனவு கண்டு ராதிகா சொல்லி போகிறாருன்னா, அவரோட மகள் மேலே இருக்கக்கூடிய என்ஐஏ தொடர்பான வழக்குகள், அதுக்காக போகிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது சார். அதை வச்சு தான் எல்லாருமே போகிறாங்க. அவங்க வந்து அடிப்பணியை வைக்க நினைக்கிறது. இப்போது டாஸ்மாக் ரைட் ஐயா நடத்துகிறாங்க. எப்படியாவது டிஎம்கேவை அடிப்பணியை வைக்கணும் அப்படின்னா டிஎம்கேவுடைய முதல் ஃபேமிலிக்கும் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் ரைடு நடத்துகிறாங்க. ஆனால் இவங்களை விட ஜித்தனுங்க திமுக. இதெல்லாம் அவங்ககிட்ட மாட்டவே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா கம்முன்னு விட்டாங்க. ஸோ இவங்க விளையாடுறதே வந்து உங்களுடைய தவறுகளில் தான் விளையாடுவாங்க. நீங்கள் இப்போது ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் எந்த தவறும் பண்ணல, எவன்ட்டையும் காசு வாங்கிட்டு நெரேட்டிவ் செட் பண்ணல, ஏன் உங்கள் மேலே தாக்குதல் வரப்போகுது? வராது. அந்த மாதிரி தான் தவறு பண்ணாதவங்க மேலே எந்த தாக்குதலும் வராது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வாதம் கோஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வரக்கூடிய ஆட்சி, அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குமா சார்? 100க்கு 100.
100க்கு 100 அவுட் ஆஃப் 100 கூட்டணி ஆட்சி தான். அதுதான் வந்து இவங்க திமுக கூட்டணிக்கு மேலே வைக்கக்கூடிய விமர்சனம். அதான் நீங்கள் எதிர்காலத்தில் திமுகவும் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை நோக்கி பாஜக தமிழ்நாடு அரசியல் களத்தை தள்ளுறாங்களா சார்? தமிழ்நாடு அவங்க மேலே வர்றதுக்காக தள்ளுறாங்க. ஆனால் அந்த கூட்டணி ஆட்சின்ற கோரிக்கையில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தன்மை வந்து முன்னெப்போது இல்லாத வகையில் இப்போ உணரப்பட்டு வருகிறது. கேரளாவில் கூட்டணி ஆட்சி தானே, லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். வெஸ்ட் பெங்காலில் சிபிஎம் மிக பெரும்பான்மையாக ஜெயிச்சா கூட லெஃப்ட் ஃப்ரண்ட்டோட கூட்டணி ஆட்சி தானே. இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் கூட்டணி ஆட்சி தானே நடக்குது. ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி, பவன் கல்யாண் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர், கூட்டணி ஆட்சி. ஓகே, ஆந்திராவில் ரைட்டுங்களா. எல்லா இடத்துலையுமே வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கும் கூட்டணி ஆட்சி என்கிற கோஷம் வந்து வர தேர்தலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கோஷமாகவும் வரும். அதை திமுகவும் ஏற்கும். ஓகே சார். குறிப்பாக அண்ணாமலை சொன்னார், அதிமுகவோட கூட்டணி என்றால் கட்சி தலைமை பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னார். எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பர்சனல் ஈகோ மோதல் இருந்துக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் சரி செய்யப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? சார், அது பர்சனல் ஈகோ கிளாஷ் இல்லை சார். அதாவது அண்ணாமலைன்றது வந்து திமுக அமைச்சர்களோட ரொம்ப நெருக்கமானவர். அண்ணாமலை பல அமைச்சர்களோட நெருக்கமானவர். அவங்கள மிரட்டி பல விஷயங்களை வந்து அவர் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கவுண்டர்கள் அப்படின்ற ஒரு கேஸ்ட் வந்து தொழிலதிபர்களுடைய இனம். எஸ், அந்த இனத்தில் வந்து யார் பெரியவங்க அப்படின்ற ஒரு போட்டி. அது வந்து செந்தில் பாலாஜி, அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி 3 பேருக்கும் இடையில அது நடக்குது. எடப்பாடி பழனிசாமி போன தடவை வந்து கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவுக்கு தொகுதிகளை ஜெயிச்சதற்கு காரணம், நீங்கள் ஓட்டு போட்டால் ஒரு கொங்கு பகுதியை சார்ந்த கவுண்டர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு செய்யப்பட்ட பிரச்சாரம்தான். அது இல்லாமல் 10.5% இடஒதுக்கீடு அந்த டைமில் அவர் கொடுத்தது வன்னியர்களுடைய ஓட்டையும் மொபிலைஸ் பண்ணி கொண்டு வந்தது. 75 தொகுதியை இவங்க ஜெயித்தாங்க. தென் மாவட்டங்களில் வாஷ் அவுட் பவர்ஃபுல்லாக இருந்த அதிமுக அமைச்சர்கள் ஜெயித்தாங்க. எஸ், ஆர்பி உதயகுமார் மாதிரி சில பேர் வந்து ஜெயித்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கே தவிர இந்த கிளாஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் பெரியவர் கவுண்டர்களில் அப்படின்றது வந்து அது கலெக்ஷனுக்கான கிளாஷ். அது ஓகே, கட்டிங்கு. இப்போது இவர் என்ன பண்ணுவார், செந்தில் பாலாஜியை ஏன் ரைடு விட்டாங்க, செந்தில் பாலாஜி மாதிரி உங்கள் மேலே ரைடு விடுவேன்னு பல தொழிலதிபர்களை மிரட்டி காசு வாங்குறது, திமுக அமைச்சர்களை மிரட்டி காசு வாங்குறது. இந்த வேலை தான் அண்ணாமலையுடைய வேலை. அதனால தான் அண்ணாமலைக்கு எதிராக வந்து பாஜகவிலேயே வந்து அவரை நீக்கணும் ஒரு கலகக்குரலாம் சமீபத்தில் எழுந்தது. இப்போவும் அந்த கலகக்குரல் ஓயில எடப்பாடியும் அந்த கலகக்குரலை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ நடந்த டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தையிலையும் அண்ணாமலையை நீக்கணும் அப்படின்னும் போது தான் அமித்ஷா வந்து இந்த ராஜ்சபா ஃபார்முலாவை சொல்லியிருக்கார். ஓகே சார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், நான் கூட்டணியை பற்றி நான் பேசவே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு, அதே போல் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதி கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மும்மொழி கல்விக் கொள்கை, இந்த டாஸ்மார்க் ஊழலை வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை பற்றி தான் வந்து பேசினேன் அப்படின்னு வந்து ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி. அதில் ஜோக் என்னென்னா, டாஸ்மாக் ஊழலை பற்றி விலாவாரியாக நான் எடுத்து சொன்னேன், அமித்ஷா கேட்டுக்கொண்டார். அமித்ஷா வந்து ஹோம் மினிஸ்டர், நீங்கள் வந்து இவ்வளோ தன்னிலை விளக்கம் சொல்கிறீங்களே, இந்த கோரிக்கைகளை வந்து நிர்மலா சீதாராமன் அடிக்கடி வராங்களே, அப்போ சொன்னீங்களா? மகா சிவராத்திரிக்கு அமித்ஷா வந்து இங்கே உட்காந்தார, அவரோட நம்ம வேலுமணி போய் 10 நிமிஷம் தனியாக பேசினாரு, அப்போ சொல்லியிருக்கீங்களா? அப்போ சொன்னீங்களா? அப்போல்லாம் ஏன் சொல்லலை? நீங்கள் இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் ஏன் சொல்ல? உங்கள் தம்பிதுரை தான் டெல்லியில் இருக்கார், சிவி சண்முகம் டெல்லியில் இருக்கார், அவங்கெல்லாம் வந்து அமித்ஷா இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டு அந்த கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி இருக்கலாமே. நீங்கள் இது சம்மந்தமாக திமுக வந்து இவ்வளோ காட்டு கத்தி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி எல்லாவற்றையும் செய்யும்போது நீங்கள் முழும் தானே வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ஏன் பேசலை? இப்போ நீங்கள் வந்து போய் கட்சி விஷயமாக போய் பார்த்து பேசும்போது அதுக்கு விளக்கம் கேட்டால் மட்டும் இந்த புண்ணாக்கு விளக்கத்தை நீங்கள் சொல்கிறீங்களே, இது நம்புகிற மாதிரியாக இருக்குது? நம்புகிற மாதிரி இல்லை. முழுக்க முழுக்க தன்னுடைய பிரச்சனை, அதே போய் கூட்டணி, இதை பற்றி தான் டெல்லி உரையாடல் நடந்துச்சுன்னு சொல்ல வரீங்களா சார்? அவருடைய சொந்தக்காரங்களுக்கு வந்த பிரச்சனை, அவர் வந்து சிறைக்கு போகாமல் தடுத்து
கொள்வது, இரட்டை இலையை காப்பாற்றுவது, சசிகலாவின் ஆதிக்கத்தை தடுப்பது, தற்காலிகமாக தடுப்பது, இந்த வேலைகள்லாம் அண்ணாமலையை மாற்றுவது, இதெல்லாம் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன் இவ்வளோ நாள் ஏன் அமித்ஷாவை போய் அவர் பார்க்கல? சதாசிவம்னு ஒரு கேரளாவுடைய முன்னாள் கவர்னர் வந்து எப்பா போப்பா, போலனா இருந்தாலும் தூக்கி உள்ளே உட்கார வச்சுடுவான்பா அப்படின்னு அவர் மிரட்டிட்டு போய் அவர் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த டேட்டில் தான் அவர் போயிருக்கார். ஓ, சதாசிவம் மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்காரு. சதாசிவம், ஜி.கே. வாசன். கரெக்டு சார். ஜி.கே. வாசனுக்கு நான் வரேன் சார். எடப்பாடி வந்து நைட்டு சந்திக்கிறாரு அப்படின்னா ஜி.கே. வாசன் காலையில் சந்திக்கிறாரு. ஜி.கே. வாசன் இந்த சந்திப்புக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்திருக்காரா? ஆமாம். ஜி.கே. வாசனுக்கு என்ன சார் ரோல் இதில்? ஜி.கே. வாசன் முன்னாடியே வந்து எடப்பாடி கிட்ட இந்த சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆமாம், பாராளுமன்ற தேர்தல் அப்போ. ஆமாம், அப்போ அவர் வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருந்தார். அந்த பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி ஒத்துக்காதனால அவர் பிஜேபி கூட்டணியில் போய் போட்டியிட்டார். ஆமாம், ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஜி.கே. வாசன் வந்து ஒரு மிகப்பெரிய டூல். அவர் வந்து அதானியோட கம்பைன் ஆகி நிறைய சம்பாதிச்சார் அப்படின்றதுனால தான் காங்கிரஸ் உடைய ஃபஸ்ட்டு ஃபேமிலி ராகுல் காந்தி அவங்க வந்து இவரை ஒதுக்கி வச்சாங்க. அதனால தான் அவர் வந்து காங்கிரஸை விட்டு வெளியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஷிப்பிங் மினிஸ்டராக இருக்கும்போது சொல்கிறீங்களா? ஆமாம், அந்த துறைமுகம் இல்லை, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க துறைமுகம், அதில் நிறைய அலிகேஷன் வந்து ஜி.கே. வாசனுக்கு எதிராக வந்தது. ஓகே, அதுதான் ஜெயந்தி நடராஜன் ஜி.கே. வாசனுக்கு இடையிலான தகராறாகவே வெளிச்சுது. ஜெயந்தி நடராஜன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கும்போது அந்தம்மா செஞ்ச சில முறைகேடுகள், அதே மாதிரி இங்கே வந்து ஜி.கே. வாசன் செய்த சில முறைகேடுகள், இதனால தான் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க ராகுல் காந்தியில். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் மிக நெருக்கமானவராக மாறுறாரு. தமிழகத்தை சேர்ந்தவர்ன்றதுனால ஒரு கட்டத்தில் வந்து இவரை வந்து பாஜகவில் சேர்த்து இவரை வந்து தமிழக பாஜக தலைவரை ஆக்கலாமான்ற ஆலோசனையெல்லாம் கூட நடந்தது. இதெல்லாம் வந்து ஜி.கே. வாசனுடைய பேக்ரவுண்டு. அவர் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. ஜி.கே. வாசன், சி.பி. ராதாகிருஷ்ணன், சதாசிவம், இப்படி இந்த முயற்சிக்கான அப்புறம் ஒரு தொழிலதிபர் தரணி எர்த் மூவர்ஸ் அவர், இது மாதிரி நிறைய பேர் இதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு முயற்சியில் ஜி.கே. வாசன் வந்து இவர் கூப்பிட்டு அமிச்சார், சம்மனுக்கு இவர் வந்து ஆஜராகிறாரு. ஆக்சுவலாக அமித்ஷா கொடுத்தது அழைப்பு இல்லை, சம்மன், அழைப்பாணை, அழைப்பு ஆணை. நீ வந்தே ஆகணும், காவல் அழைப்பாணை, வந்தே ஆகணும், இல்லைன்னா ஜெயிலு. பாஜக ட்ராப்புக்குள்ளே ஏடிஎம்கே மாட்டிக்கிட்டாங்க, நாம் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஏடிஎம்கே இனி ஆயுஸ்க்கு வெளில வர முடியாது. இனிலாம் வந்து அதிமுக வந்து தன்னுடைய ஆயுசு முழுக்க பாஜகவை விட்டு வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கான ட்ராப். பல மாநிலங்களில் என்ன நடந்துச்சோ, மகாராஷ்டிராவில் சிவசேனாவை என்ன பண்ணாங்களோ, என்சிபி என்ன பண்ணாங்களோ, அதே மாதிரியான ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், அஜித் பவார் மாதிரி தானே இன்றைக்கி எடப்பாடி இருக்கார். அஜித் பவார் இத்தனை 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாருன்னாரு. அவர் வந்து சரத்பவாரை விட்டு வெளியில் வந்தோடனே கிளியர் ஆகிடுச்சுல்ல. வாஷிங் மிஷின், பிஜேபி வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷினுக்குள் அண்ணன் எடப்பாடி போயிட்டு வந்திருக்கிறார். எடப்பாடி இப்போ புனிதராக மாறிட்டாரா சார்? அது வந்து ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் எடப்பாடி புனிதர். சார் வேலுமணி மேலெலாம் என்ன சார் கேஸ் இருக்குது? ஏகப்பட்ட கேஸ் இருக்குது சார். ஸ்மார்ட் சிட்டி ஊழல். ஆமாம், எல்லாமே கவர்னர் பர்மிஷன் தராமல் வச்சுருக்காருல்ல. ராஜேந்திர பாலாஜி இந்த ஆவின் கேஸ் கூட இன்னும் பர்மிஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கொடுக்கல. கோர்ட்டில் இதை பற்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, கொடுக்கல. பல கேஸ் இருக்குது. கோடநாடு இன்னும் இருக்குது. கோடநாடில் ட்ராய் விசாரித்த டீட்டெயில்ஸ் இன்னும் வரல. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது ஒரு பெரிய அமைப்பு சார். அதை எதிர்த்து ஃபைட் பண்ணோன்னா நீ நேர்மையானவனாக இருக்கணும். நேர்மையானவனாக இருந்தால் தான் நான் இப்போ உட்காந்து யூடியூப்பில் பேசுகிறேன்னா என்னால் பேச முடியும். நான் நேர்மை தவறிட்டேன்னா என்னால் பேச முடியாது. இதுதான் சார் உண்மை. நேர்மை தான் உங்களை வந்து எதிர்த்து போராடுபவனுக்கு இருக்க வேண்டிய பெரிய தகுதி வந்து நேர்மை. ரைட்டுங்களா? அந்த நேர்மை தான் உங்களை வந்து காப்பாற்றும். அந்த நேர்மை தவறுன ஆட்கள் வந்து நீங்கள் ஒரு மட்டத்தில் இல்லை, இன்னொரு கட்டத்தில் அதிகார மையத்துக்கிட்ட கீழ்ப்பணிஞ்சு தான் போனோம். பெரிய பத்திரிகையாளர் ஆலாம் சொல்லுவாங்க, கீழே தான் போனோம்.
ஐயா சாமி நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். அதாவது ஏடிஎம்கே சரண்டர் ஆயிடுச்சு, அதாவது எடப்பாடி பாஜகவிடம் சரண்டர் ஆயிடுச்சு நாம் எடுத்துக்கலாம். 100% சரண்டர் மட்டும் இல்லை சார், சரண்டர் மட்டும் இல்லை. இனி அதிமுக என்பது பாஜக, பாஜக என்பது அதிமுக. இதுதான் வந்து தமிழகத்தில் எழுதப்பட்ட விதி. முழுசாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார் அப்படின்னால அது மாதிரி முழுசாக பாஜகவாக மாறிய அதிமுகவை பார். இனி அதிமுக தொண்டர்கள் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. பாஜகவை வெறுக்கும் இப்போ இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதிமுக தொண்டர், இனி அந்த கட்சியில் அவர் தமிழ்மகன் ஹுசேன் இருக்கார்ல, அவர் போலி இஸ்லாமியர், அவரு சொல்ல ஷேக் தாவூத் இருக்கார்ல, அதான் அவங்களாம் நான் வந்து வாயில் வருது சார், ஆனால் நான் சொல்ல விரும்பலை, அவங்களெல்லாம் விட்டுருங்க சார், அவங்களாம் பெரிய தலைவர்கள், அதுதான் சொல்ல. ஒரே ஒருத்தர் ராமநாதபுரம் அன்வர் ராஜா, கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார், மறுபடியும் சேர்ந்தார்ல, ஏடிஎம்கேல தானே இருக்காரு, ஏடிஎம்கேல இருப்பார். இதுக்கு மேலே இந்த இந்த எபிசோடுக்கு மேலே அன்வர் ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், கடவுள் பாஜகவை மன்னிக்காது அப்படின்னு சிஏஏ சட்டத்தில் பேசின அன்வர் ராஜா இனி வந்து ஒரிஜினல் அதிமுக தொண்டர்கள் பாஜகவோடு அடிமையான அதிமுகவில் இனி இருக்க மாட்டார்கள். இனி இருக்க போவது இந்துத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் சார். எம்ஜிஆருக்கு 2 அட்வைசர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சோ, இன்னொருத்தர் வந்து மணியன். இதயம் பேசுகிறது மணியன். இவங்க வந்து இந்துத்துவவாதிகள். அப்போ ஆர்எஸ்எஸ் இவங்க தான். அப்போது பிஜேபி கிடையாது. அவங்களோட அட்வைஸு என்ன விளைவை ஏற்படுத்திச்சு தெரியுமா? ஆயிரக்கணக்கான நக்சல் தோழர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். பாலன் மாதிரி ஆட்கள் எல்லாம், அப்பு பாலன் மாதிரி தோழர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. நம்ம தமிழரசன் இவங்க எல்லாமே கூட சுட்டு கொல்லப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் பண்ணது எம்ஜிஆர். மிக சிறந்த மனிதநேயர். தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை பட்டினியால் வாடக்கூடிய மக்களுக்கு அள்ளி கொடுத்தவர். அவரையே இந்த ஆர்எஸ்எஸ் 2 ஆர்எஸ்எஸ்காரங்க எப்படி மாற்றி ஒரு 4000 பேர் செத்தான் வாழ்ட்டு தேவாரத்தால் சுட்டு கொல்லப்பட்டு. நக்சலைட்டுகள் கிருஷ்ணகிரியிலையும் தர்மபுரியிலும் நக்சலைட்டுகள்ன்றவங்க வந்து ஒரு விதத்தில் இந்த சமூகத்தை நேசித்து அதுக்காக தியாகம் பண்ணவங்க. சிங்கிள் டீ இல்லாமல் வெறும் பீடியை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையும் பசியும் மேலோங்க ஆயுதங்களை ஏந்தினவங்க. அவங்கள சுட்டு கொன்னது யார்? எம்ஜிஆர். மிக சிறந்த மனிதநேயர், உண்மையிலேயே மனிதநேயர். ஆனால் அவரையே அப்படி மாற்ற முடியும்னா இன்றைக்கி அதிமுகவை கபலீகரம் பண்ணுற பாஜக தமிழ்நாட்டை எப்படி மாற்றும்? இதை வந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் சிந்தித்து இனிமேல் பட்டு அந்த கட்சியிலேருந்து விலகுவான். எப்படி சீமான்கிட்டேருந்து எல்லாம் ஓடுறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த போலிகளை நம்பி இனிமேல் பட்டு அதிமுக தொண்டன் போக மாட்டான். எம்ஜிஆரையே இப்படி பண்ணவங்க. ஜெயலலிதாவை மதமாற்ற தடை சட்டம், ஆடு பலியிட தடை, அயோத்தியில் அங்கே கோயில் கட்டலைன்னா வேற எங்கே கோயில் கட்டுவான், கரசேவைக்கு செங்கல் கண்படுறது, இது எல்லாத்தையுமே பண்ண வச்சது யாரு? பாஜக. அதுக்கப்புறம் அதே ஜெயலலிதா சார், நான் வாழ்நாளில் ஒரு தவறு செய்து விட்டேன், இனிமேல் பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு ஜெயலலிதா மேடம் சொன்னாங்கல்ல. அதே ஜெயலலிதா சொன்னாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. ஆமாம். அதுக்குள்ள கதம் முடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இவங்களால வாழை ஆட்ட முடியலையே அதிமுகவோட. அந்த அம்மா இறந்த உடனே தானே ஓ பன்னீர்செல்வத்தை பிரிக்கிறாங்க. இவங்க முதல் ஆப்ரேஷன் தர்மயுத்தம் 1 வந்து பன்னீர்செல்வத்தை பிரிக்கிறாங்க. அதுலேருந்து தானே ஆப்ரேஷன் ஒன்றொன்னா தொடர்ந்து இப்போ ஃபைனல் ஆப்ரேஷனில் எடப்பாடியை காலி பண்ணிட்டாங்க. இனி அதிமுக வந்து பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், அதாவது ஒரு எலாஸ்டிக் லிமிட்னுவாங்க இங்கிலீஷில், சயின்ஸில்.
இழுத்துக்கிட்டே போகலாம் ரப்பர் பேண்ட் ஓரளவுக்கு தான். அதுக்கப்புறம் பிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பிஞ்சிரும் ஒன்று, அதுக்கு மேலே இழுக்கவும் முடியாது. எலாஸ்டிக் லிமிட்டை தான் இழுக்க முடியாதுக்கு மேலே. அந்த எலாஸ்டிக் லிமிட்டை அதிமுக அடைஞ்சிச்சு. ரொம்ப நன்றி சார். எடப்பாடி டெல்லி விசிட்டை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக தனியாக பேசியிருக்காங்க. தன் நலன் சார்ந்தவர்களை காப்பாற்றுவது, அதே போல் ரெட்டலையை காப்பாற்றுறதுங்கிற ஒரே குறிக்கோளுக்காக பாஜகவிடம் சரண்டர் ஆகியிருக்கார் எடப்பாடி. உள்ளுக்குள்ள பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. அதிமுக பாஜகவாக மாறிடுச்சு, கங்கா சந்திரமுகியாக மாறின மொமெண்ட்டை நீங்கள் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க. நேரில் வந்து எனக்கு பேசியமுக்கு நன்றி பிரகாஷ் சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.